கனத்துக்குரிய தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே தினம் ஒரு தூதின் வழியாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே அப்போஸ்தலர் நடவடிக்கை 27வது அதிகாரம் 44வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் என்று பவுலுடைய வாழ்க்கையில், ஊழிய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு மிகப்பெரிய ஆபத்துகளை அவர்கள் கடல் பிரயாணத்தில் சந்திக்கிறார்கள். ஆரம்பத்தில் பவுலுக்கே ஒரு எண்ணம், தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையை அற்று போயிட்டான். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆபத்து நிறைந்த ஒரு பயணமாக இருந்தது. அந்த காலகட்டங்களிலே ஆண்டவரே என்று சொல்லி அவரும் ஜெபித்திருக்கிறார். கர்த்தரின் சத்தம், பதில் அவருக்கு கிடைத்தது. அந்த பதில் கிடைத்த பிறகு அப்பொழுது எல்லாருக்கும் நடுவில் எழுந்து சொல்கிறாரு, யாரும் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நமக்கு ஒருவேளை கப்பல் சேதம் வேணால், பொருட்கள் சேதம் வேணால் வரலாம், உயிர் சேதம் வராது என்று சொல்லுகிறார். இப்படி சொன்ன பிறகு மக்கள் அமைதி இருக்கிறார்கள். பிரயாணத்தில் பலவிதமான நெருக்கடிகள், போராட்டங்கள் வந்தது. கடைசியாக அவர்கள் கரை சேர்ந்தார்கள் என்று. அந்த கரை சேருதல் அப்படிங்கிற காரியம்தான் இன்றைக்கு நம்மோடு ஆண்டவர் பேசுகிற நல்ல வார்த்தை. பவுல் போல அவருடைய பிரயாணங்களில் பலவிதமான ஆபத்துகள் காணப்பட்டுச்சல்லவா? அதே போல் ஒருவேளை நீங்கள் ஏறெடுத்து வைத்த ஒரு சில தொழில் முயற்சியோ, குடும்ப வாழ்க்கையோ, அல்லது புதிய ஒரு காரியத்தை தொடங்கும் போதோ உங்களுக்கு பல்வேறு விதங்களில் எதிர்ப்புகள் வந்திருக்கலாம், தடைகள் வந்திருக்கலாம், ஆபத்து கூட வந்திருக்கலாம். இப்படி பல்வேறு விதமான நீங்கள் விரும்பத்தகாத சம்பவங்கள் அவ்வப்பொழுது வந்துக்கிட்டே இருக்கலாம். இதையெல்லாம் பார்க்கிற போது இந்த குறிப்பிட்ட காரியத்தை நான் எடுத்தது தவறா, நான் இதில் தப்பி பிழைப்பேனா, கரை சேருவேனா, இந்த காரியம் கைகூடி வருமா, பேசாமல் இதோடு விட்டுறலாமா, பின்னோக்கி போயிடலாமா என்ற பல கேள்விகள் எழும்புதா? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கான பதிலை சொல்லுகிறார். அன்பானவர்களே, அவர்கள் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். அதே போல் பல்வேறு பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும், உங்களை சந்தித்தாலும் நீங்கள் கரை சேர்வீர்கள். உங்களுக்கு சாதகமான காரியங்கள் அமையும். எதிர்க்கிற எல்லா காரியங்களும் குறிப்பிட்ட சில நாட்களிலே அடங்கும், இறையாது, இனி எழும்பாது உங்களுக்கு எதிராக. ஆகவே கர்த்தர் உங்கள் பட்சத்தில் மாபெரும் திட்டத்தை வைத்திருக்கிறபடினால், பவுலுக்கு அந்த திட்டத்தை வச்சபடினால தான் யாருக்கும் அவன் நிமித்தமாக யாருக்குமே பிராண சேதம் வரவே இல்லை. அதே போல் தேவன் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் எல்லார் மேலும் தேவன் திட்டத்தை வச்சிருக்கிறபடினால் நீங்கள் அவ்வளவு சீக்கிரத்தில் மரித்து போக மாட்டீர்கள். தேவனுடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் வெற்றி அடைவீர்கள். காரியம் கைகூடி வரும். நீங்கள் கரை சேர்வீர்கள். பயப்படாதீர்கள். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. எங்கள் வாழ்விலே பல காரியங்களை சந்தித்தாலும் முடிவில் நாங்கள் கரை சேர்வோம் என்று நீர் எங்களுக்கு சொன்னதுக்காக நன்றி. ஆண்டவரே, எந்த விதத்திலும் எங்களை கைவிடாமல் கர்த்தர் அந்த லக்கை அடைவதற்கு உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.